10 தோல்வி மன்னன் 11வது தோல்வியை காலப்போற 15% ஓட்டு புடிங்கிறான் விஜய். மவனை வச்சு சாத்திடுவான். யாரு? அண்ணன் அமித்ஷா. அவர் ஆட்சி வந்து லாட்டரி சீட்டு வந்தார் தமிழ்நாடு ஆட்சின்னு அவரு ஒரு கனவு. ஜனங்கள்லாம் முட்டாள் இல்லை, ஓட்டெல்லாம் போட்டு முக்கியாச்சு. நீ என்ன வேணாலும் சொல்லு. தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பா இருக்கு. அதாவது தேர்தல் முந்தைய பிரச்சாரத்தில் பரபரப்பா இருக்குது. தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆட்சி அமைக்க போவது யார் அந்த பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் என்னடாங்கட்டா படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில்னு சொல்லுவாங்க பழமொழி. கர்த்தர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி மைனாரிட்டி ஓட்டு பூரா கிறிஸ்டின் பூரா எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பிரபகண்டா பண்ணிட்டு போய் திருச்செந்தூர் கோயில்ல முருகா முருகா முருகான்ற ஆட்சி அமைக்க போறேன், எனக்கு துணை நில்லுன்ற. கடவுள் போட்ட கணக்குடா கண்ணியந்த. நமக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட இதுவை இனி யாராலையும் மாற்ற முடியாது. மோடி பண்ணனால கூட தமிழ்நாட்டில் ரிமோட் கண்ட்ரோலில் ஓட்டு மாற்ற முடியாது. எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக பண்ணி வச்சிட்டானுங்க வேலை. நீங்கள் இந்த மாதிரி டுபாபுரெல்லாம் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற வேலையை பண்ணிட்டாங்க. அதுங்காட்டியும் விஜய் கட்சிக்காரன் யார் யார் மந்திரி யார் யார் இது அப்படின்னு ஒரு நகர்வலம் இந்த வாட்ஸ்அப் குரூப்புங்க அடிச்சு தள்ளினுங்கிறாங்க. ஆனா இன்னாடா இது இன்னாலும் நம்ம எடப்பாடி 10 தோல்வி மன்னன் 11வது தோல்வியை காலப்போறார். ஆட்சி அவர் அமைக்க போறது கிடையாது. 6,37,00,000 ஓட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சர்வே கணக்கில். 15% ஓட்டு பிடிங்கிறான் விஜய். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. 180 சீட்டுக்கு மேலத்தான் டிஎம்கே கூட்டணி. மிச்சம் மிதிக்கிற சீட்டெல்லாம் 500 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஈடுபடி வரும். அடிச்சாலும் 200 தாண்டும் டிஎம்கே. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பாரு கொடைக்கானல் புள்ள பாரின்னு ரிலாக்ஸ். அவங்கெல்லாம் ஏற்கனவே யாரும் அமைச்சர் ஏது எல்லாம் போட்டுலாம் ஏற்கனவே போட்டு வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. புதுசாலாம் அவங்க யாரும் உட்காந்து போர்ட்போலியோலாம் யாராருக்கெல்லாம் ஒதுக்கிறதுலாம் போட போகிறது கிடையாது. ஏன்னா இவன் சைல்டு பேபி. ஆதவர்ஜனுக்கு செய்தி விளம்பரத்துறைன்னு போட்டிருக்கான். அந்த துறையில் தான் லாட்டரி சீட்டு வெளியிட முடியும். சாதாரணமாக செய்தி விளம்பரத்துறைன்னு போடல. போட்டானுங்க பற்றியா புத்தலமாக பட்டமாக போட்டானுங்க. லாட்டரி சீட்டு வெளியீடு வந்து செய்தி விளம்பரத்துறை தான். அவர் ஆட்சி வந்து லாட்டரி சீட்டு வந்தார் தமிழ்நாடு ஆட்சின்னு அவரு ஒரு கனவு போடுறானுங்க. பேனல் முதல்வருக்கு வந்து உள்துறை அவர் 2-3 துறை போட்டிருக்காங்க. முதல்வர்னு போடல விஜய்க்கு. எடப்பாடினா கனவுல கிடையாது. டெல்லி தீகார் சிறையா இல்லை புழலா மவனை வச்சு சாத்திடுவான். யாரு? அண்ணன் அமித்ஷா. 50 லட்சம் கோடியா நீ சொத்து வச்சிருக்க, வாடா வா
அப்படின்ட்டு. அதனால எல்லாரும் பகல் கனவு காட்டுறாங்க. பகல்லையே சொல்ற 150லேருந்து 180 சீட் டிஎம்கே பிடிப்பது உறுதி. இவர் 5 ஸ்தானத்துக்குள்ள வந்தாலே விஜய் பெரிய கதை. புரியுதுங்களா? எடப்பாடி பிஜேபி எல்லாம் டிக்கெட்டு வாங்காது. வந்தால் ஒரு 2-3 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு வரலாம் பிஜேபி கூட்டணி. அமமுகலாம் காலி. அமமுகலாம் வேலை கிடையாது, மரவெட்டிக்கு வேலை கிடையாது. ஏன்னா அவர் ஒய்ஃப் போனால் தர்மபுரியில் வரலாம், மற்றபடி மரவெட்டிக்கும் வேலை கிடையாது, அன்புமணிக்கும் வேலை கிடையாது. இதுதான் இன்றைய அரசியல் நிலை. இன்னும் இருக்கு, புதன் வியாழன் வெள்ளி சனி 4 நாள் 5 நாள் இருக்கு. அதுக்காட்டி பைத்தியக்காரங்கெல்லாம் அவன் ஒரு பிரபல தமிழ்நாட்டில் பிரபல நாளேடினுடைய டிவியில் நம்ம ரொம்ப முதிர்ச்சி அடைந்த பாண்டு நல்லா அருமையாக சொல்கிறேன். விஜய் ஆட்சி அமைப்பார், சந்தோஷம், ஆட்சி அமைக்கட்டும். அது சொல்றது யாரு? பிரபல நாளேடு டிவி. ஆட்சி அமைக்கட்டும். ஜனங்கள்லாம் முட்டாள் இல்லை, ஓட்டெல்லாம் போட்டு முச்சாச்சு. நீ என்ன வேணாலும் சொல்லு, அதை பற்றி கவலையே இல்லை. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிறைய தெரிந்து சொல்லுங்க. நீங்களும் இப்படிதான் சொல்றீங்க, பூணூல் பத்திரிகையாளன்னு இப்படிதான் சொல்றான். எங்க போய் நிற்க போகுதுன்னு தெரியல. புழுவுங்க அரசியல்னாலே அது ஒரு மாதிரி புழுவு. இன்னைக்கு மீடியாவில் புழுகுறாங்க பாரு. ஐயோ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 , ஜனங்களை முட்டாளாக்கணும்னா டெய்லி ஒரு 10 ஒரு 7-8 லீடிங் பேப்பர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து, தினமலர், தினத்தந்தி, தினமணி, இப்படின்னு ஒரு 5-6 பத்திரிகை எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ரவுண்டு. யூடியூப் சேனலில் ஒரு டிவி சேனலில் ஒரு 4-5 சேனலு, யூடியூப்பில் ஒரு 5-6 சேனல். வேற ஒன்றும் வேணாம், கீழ்ப்பாக்கம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் ஆகிடுவான். அப்படி குழப்புறானுங்கய்யா. ஐயோயோயோயோயோயோ, மனுஷனை குழப்பறதுக்கு டெய்லி கொண்டாட்டி தகராறுன்னு பேப்பரை பார்க்கலான்னு வந்தாக்கா அதை விட பெரிய பைத்தியம் முடிகிற கதையாக இருக்குது. சந்திப்போம் அடுத்த காணொலியில்.